Happy morning class. இந்த வீடியோவில் பாலினாமியல்ஸோட அடிஷன் சப்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பாலினாமியல்ன்றதை விட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா டேர்ம் லெவலில் ஆட் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம போன வீடியோவில் பாலினாமியலோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் டேர்ம்னா என்ன, கோஎஃபிஷியன்ட்னா என்ன, எக்ஸ்போனன்ட்னா என்ன, முக்கியமாக லைக் டேர்ம் அன்லைக் டேர்ம் இதெல்லாம் பார்த்தோம். இப்போது அது எப்படி ஆட் பண்ணுறது அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். லைக் ஃப்ராக்ஷன் மாதிரி லைக் டேர்ம் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட் அடிஷனில் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட், எப்படி பண்ணுறது, டேர்ம்ஸ் ரெண்டு டேர்ம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணணும்னாக்க சிம்பிளாக ஃபஸ்ட்டு ரூல் இதில் அந்த டேர்ம் லைக் டேர்ம்ஸாக இருக்கணும். லைக் டேர்ம்ஸாக இருந்தால் மட்டும்தான் அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண முடியும். அன்லைக் டேர்மாக இருந்தால் ஆட் பண்ண முடியாது. இதுதான் முக்கியமான ரூல். நமக்கு ஃப்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா அன்லைக் ஃப்ராக்ஷனாக இருந்தாலும் நம்ம காமன் பேஸை கொண்டு வந்துட்டு பட்டர்ஃப்ளை மெத்தடில் ஆட் பண்ணுவோம். ஆனால் பாலினாமியல்ஸில் அல்ஜீப்ராவில் அன்லைக் டேர்ம்ஸை ஆடே பண்ண முடியாது. லைக் டேர்மை மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். இப்போ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஏ ஸ்கொயர் 5a² இது ரெண்டு டேர்ம், இது ரெண்டும் லைக் டேர்ம் தானே. ஏன்னா வேரியபிள் ஏ, அதே ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது இங்கேயும் ஏ, ஏவோட எக்ஸ்போனன்ட் 2, இந்த டேர்ம்லேயும் ஏவோட எக்ஸ்போனன்ட் 2. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண முடியும். ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், சிம்பிளாக அதோட கோஎஃபிஷியன்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கோஎஃபிஷியன்ட்டே இல்லை இதுக்கு, இந்த டேர்முக்கு a² அப்படிங்கிற டேர்முக்கு கோஎஃபிஷியன்ட்டே இல்லை. அப்படி இல்லைன்னாக்கா 1 இருக்குன்னு நினச்சிக்கோங்க அங்கே. ஓகேவா? ஸோ 1a² + 5a². 1 + 5 எவ்வளோ? 6. மிச்சம் என்னெல்லாம் வேரியபிள்ஸ் இருக்கீங்க அதெல்லாத்தையும் பக்கத்தில் எழுதிருங்க. இவ்வளோ தான் அடிஷன். அதே போல் சப்ட்ராக்ஷன் அப்படியே எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். அதுதான் இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம். 15ab³ c² அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. 7ab³ c² அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது, இது லைக் டேர்மா அப்படின்னு. ஏ இருக்குது, பி இருக்குது, அதோட எக்ஸ்போனன்ட் 3, இங்கேயும் பி இருக்குது, அதோட எக்ஸ்போனன்ட் 3, சி இருக்குது, அதோட எக்ஸ்போனன்ட் 2, சி இருக்குது, அதோட எக்ஸ்போனன்ட் 2. ஸோ லைக் டேர்ம் அப்படின்னாக்கா சிம்பிளாக நம்ம பண்ண வேண்டியது, அந்த லைக் டேர்ம் என்னெல்லாம் வேரியபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் எழுதிடுங்க. எழுதிட்டு இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 15. இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன? -7. 15ஐயும் -7ஐயும் கூட்டினா என்ன வரும்? ஆர் 15 - 7 பண்ணால் என்ன வரும்? 8. அதான் எழுதிடுச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள், 17m² + 24m². வேரியபிள்ஸ் ஆர் சேம் அண்ட் அதோட எக்ஸ்போனன்ட்ஸும் சேமாக இருக்குது. ஸோ இது லைக் டேர்ம். அப்போது என்ன பண்ணணும், அந்த வேரியபிளும் எக்ஸ்போனன்ட்டையும் முதல்ல எழுதிடுங்க. எழுதிட்டு இந்த கோஎஃபிஷியன்ட் ரெண்டுத்தையும் கூட்டுங்க. இதோட கோஎஃபிஷியன்ட் 17, இதோட கோஎஃபிஷியன்ட் 24. 24ஐயும் 17ஐயும் சேர்த்தா என்ன வரும்? ஆட் பண்ணாக்கா 41 வரும். அவ்வளோதான் ஆன்சர், 41m². புரிஞ்சிச்சா? இப்போது இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இது ரெண்டும் லைக் டேர்மா? இங்கே ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது. ஆனால் இங்கே ஏவோட பவரில் 2 இருக்குது, எக்ஸ்போனன்ட் 2 இருக்குது. ஆனால் இங்கே ஏவோட எக்ஸ்போனன்ட்டில் 3 இருக்குது. ஸோ இது ரெண்டும் லைக் டேர்ம் கிடையாது. லைக் டேர்ம் இல்லைன்னாக்கா இதை கூட்ட முடியாது. உங்களுக்கு ஏதாவது சம்மு போட்டு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வந்தால் அதை அப்படியே விட்டுற வேண்டியது தான். a² + 5a³ அதான் ஃபைனல் ஆன்சர். ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு சம்மு ஒன்று போட்டு அதில் உங்களுக்கு a² + 5a² அப்படின்ற எக்ஸ்பிரஷனில் இந்த மாதிரி 2 டேர்ம் வந்துச்சு அப்படின்னாக்கா இதை நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி 6a² உங்கள் ஃபைனல் ஆன்சரில் போடணும். சரியா? இவ்வளோ தான் அடிஷனும் சப்ட்ராக்ஷனும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா திருப்பி இந்த வீடியோவை கேட்டு நல்லா அதை புரிஞ்சுக்குங்க.
புரிஞ்சிடுச்சுனாக்கா இப்போது உங்கள் நாலேஜை செக் பண்ண வேண்டிய டைம். 5 சம்மு கொடுத்துருங்க. 5 சம்மையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போது வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வீடியோவை ப்ளே பண்ணுங்க. இப்போ நான் ஆன்சர் காமிக்க போகிறேன் இதுக்கு எல்லாத்துக்கும். ஓகேவா? இந்த கடைசி சம் பார்த்தீங்கன்னாக்கா இது அன்லைக் டேர்ம் 15 AB கியூப் இருக்குது. AB 2 வேரியபிளுமே இங்கே இருக்குது. ஆனால் ஏவோட பவர் இங்கே 1, ஏவோட எக்ஸ்போனன்ட் இங்கே 1, இங்கே 3. அதனால் இது அன்லைக் டேர்ம், இதை ஆட் பண்ண முடியாது. ஆன்சரை அப்படியே எழுத வேண்டியதுதான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு, நீங்கள் நோட் பண்ண வேண்டியது. சரியா? இன்னும் ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லணும்னாக்கா, இந்த வேரியபிள்ஸ்லாம் வந்து எந்த ஆர்டரில் வேணாலும் இருக்கலாம் அதே டேர்ம்குள்ளே. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏபி கியூப் சி ஸ்கொயர்னு இருக்குது. இங்கே நான் அதையே பி கியூப் ஏ சி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அப்படி இருந்தாலும் அது லைக் டேர்ம் தான். அதாவது வேரியபிளோட ஆர்டர்ஸ் முக்கியம் இல்லை, எந்த ஆர்டரில் அந்த வேரியபிள் இருக்குன்றது முக்கியம் இல்லை. ஆனால் எல்லா வேரியபிளும் இருக்கணும். அந்தந்த வேரியபிளோட பவர் அதை எக்ஸ்போனன்ட் அப்படியே மெயின்டைன் ஆகணும் 2 டேர்ம்லையும். அப்போ மட்டும்தான் அது லைக் டேர்ம். ஸோ வேரியபிள் எந்த சீக்வன்ஸில் இருக்குது அப்படின்றது முக்கியம் இல்லை, ஆனால் எல்லா வேரியபிளும் இருக்கணும் 2 டேர்ம்லையும். அண்ட் ஒவ்வொரு வேரியபிளோட எக்ஸ்போனண்ட்டும் அந்த இன்னொரு டேர்மோட மேட்ச் ஆகணும். அப்போ மட்டும்தான் அது லைக் டேர்ம். இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ புரிஞ்சிடுச்சு, ஆன்சர்லாம் கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னாக்கா வீட்டில் பெரியவங்க கிட்ட கேட்டு இன்னும் நிறைய டேர்ம்ஸ் வாங்கி ஆட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.